எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 புது வரவுகள் வந்திருக்காங்க. அவங்கள பத்தின வீடியோ தாங்க இது. யாருன்னு பார்க்குறீங்களா? இங்க பாருங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு. அங்க ஒருத்தர். 2 பேர் தான் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. இவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இவங்க எப்படி வாங்கணும், அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த 2 கிடாரி கண்ணு தாங்க வாங்கியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா செவல சட்டை, இவங்க பார்த்தீங்கன்னா காரி சட்டை. இந்த 2 கிடாரி கண்ணுமே ஒட்டசத்திரம் சந்தையில் 65,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. 65,000 ரூபாய்க்கு இந்த 2 கண்ணும் ஒர்த்தான்ட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த கிடாரி கண்ணை வாங்குறதுக்கான காரணம் சொல்கிறேங்க. ஏற்கனவே நாங்கள் இப்படி தாங்க 2 கிடாரி கண்ணு வாங்கியிருந்தோம். அதை வந்து நல்லபடியாக வளர்த்து சினையின் பேரில் தாங்க விற்றோம். நல்ல ஒரு வருமானம் எங்களுக்கு கிடச்சிச்சு. சரின்ட்டு தான் இந்த டைமும் அதே மாதிரி வாங்கியிருக்கோம். இப்போ அப்படியே 2 கிடாரியும் பிடிச்சிட்டு போயிட்டு மேய்ச்சலுக்கு விடலாம் அப்படின்ட்டு தாங்க பிடிச்சிக்கிட்டு போகிறேன். இருந்தாலுமே நான் கிட்ட போனாலே கொஞ்சம் பயக்குது. பிடிச்சிட்டு வந்து 2, 3 நாள் தான் ஆகுது. அப்படியே போக போக சரியாயிடும். நம்ம வந்து மாடு பயக்குது அப்படின்ட்டு கிட்ட போகாமல் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம கிட்ட போய் பழகுனாதான் மாடுமே நம்ம கூட நல்லா பழகும். இப்போ அதனால தான் மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போகிறேன். இந்த 2 கிடாரி கண்ணையும் நாங்கள் நிலமேய்ச்சல் முறையில் தாங்க வளர்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் என்னோட கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, மாடு வாங்கி வளர்க்கலாமா விற்கலாமான்னு. வளர்க்கலாம், விற்கலாம். மாடு வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. இது 2மே பல்லு சேராத கிடாரி கண்ணு தாங்க. சுழி சுத்தம். நம்ம பொதுவாக சிந்து மாட்டை பொறுத்தவரையிலையும் சுழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க மாடு வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி கிடாரி கண்ணா வாங்கும்போது சுழி சுத்தம் இருக்கிற மாடா கிடாரி கண்ணா பார்த்து வாங்குங்க. ஏன்னா வியாபாரிகள் நம்ம கிட்ட இருந்து வாங்கும்போது விலையை குறைப்பதற்காக சுழி சுத்தம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதனால வாங்கும் போதே தெளிவா மாடு சுழி சுத்தமான மாடான்னு பார்த்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியும் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரியும் பார்த்து வாங்கணுங்க. இப்போ நம்ம 2 கண்ணுமே ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக தாங்க இருக்குது. முக்கியமாக தோல் நைஸாக இருக்கிற மாதிரி வாங்கணுங்க. கெட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது. அப்படி கெட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கினோம்னா பால் கறவை திறன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. இந்த 2 கிடாரி கண்ணுமே கொஞ்சம் எடை புதுசாக இருக்கிறதுனால பயக்கிறாங்க. சரி அப்படியே நம்ம மாட்டு கூட பழக பழக சரியாயிடுங்க. இப்போ பாருங்க என்னை பிடிச்சி எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு. அதுவும் இல்லாமல் நான் பிடிக்கவும் ரொம்ப பயக்குதுங்க. சரின்ட்டு தான் அப்புறம் எங்கள் குழந்தனார் வந்தாங்க. அவங்க கிட்ட மாட்டை கொடுத்துட்டேன். அவங்கள பார்த்தவும் கொஞ்சம் பயந்துக்கிட்டுங்க. ஆனால் என்கிட்ட இருக்கும்போது என்னையே பிடிச்சி இழுத்து தள்ளிட மாட்டுக்கு அந்த அளவுக்கு ஓடுதுங்க. சரி புது கட்டுத்தறியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பயக்குது. அப்படியே போக போக சரியாயிடும். ஆனால் இந்த செவல மாடு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நம்ம கிட்ட பழகிக்கிச்சு. ஆனால் அந்த காரி சட்டை தான் பழகல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும். இந்த மாதிரி நீங்களும் புதுசாக கிடாரி கண்ணு வாங்கினீங்கன்னா பக்கத்தில் ஆள் இருக்கும்போது பிடிங்க தயவு செஞ்சு. ஏன்னா இங்கே பாருங்க என்னவே இழுத்து தள்ளிடுச்சுங்க. அங்கேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க சவுண்டு விடவும் தான் அந்த கண்ணு அப்படியே நின்றுக்குச்சு. ஆனால் இந்த கண்ணு வந்து பழகிறதுக்கெலாம் நல்லா தாங்க பழகுது. நம்ம புதுசாக போய் தொடுறதுனால கொஞ்சம் பயக்குது. மற்றபடிலாம் நல்ல கண்ணு தான். பாருங்க எப்படி நிற்குதுன்னு. 2 கிடாரிக்கும் வயசுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வயசுக்குள்ள தாங்க இருக்கும். இங்கே வந்து தான் பருவத்துக்கு வந்தது. நாங்கள் காலை சேர்த்துட்டோம். நேற்று தான் சேர்த்துட்டு வந்தோம். இந்த காலை கூட தாங்க இனச்சேர்க்கைக்கு விட்டுட்டு வந்தோம். நாங்கள் பொதுவாக சினை ஊசி எதுவும் நம்ம மாடுகளுக்கு முடிஞ்சளவு போடுறது இல்லைங்க. காலை கூடவே இணை சேர்த்துட்டு வர்றது. கரெக்டாக சினை உறுதியான பட்சத்தில் ஒரு 8.5 மாதத்தில் வித்துடலாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தேவைன்னா கூட வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கலை. 2 கண்ணுமே சேர்த்து 65,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க. ஆனால் விற்கும் போது ஒரு கண்ணு 60,000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் விற்கலாம் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கைங்க. ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தோரணையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மாடுமே பயங்கர சுறுசுறுப்பாக இருக்குது. தோலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக தாங்க இருக்குது. அதனால பால் திறனுமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். இந்த மாதிரி இளம் கன்றுகளை நம்ம வாங்கி விற்கும் போது நல்ல ஒரு இரட்டிப்பு லாபம் பெறலாங்க. இது கறவை மாடு மாதிரி ஒரு வார வருமானம் மாத வருமானம் எடுக்க முடியலனாலும் கூட ஒரு 9 மாதம் கஷ்டப்பட்டு வளர்த்தா போதுங்க. நல்ல ஒரு மேய்ச்சல் கொடுத்து நேர்த்தியான முறையில் வளர்த்தோம்னா அங்கிட்டு கண்ணு போடுற டைமில் மடி வச்சதுமே விற்றோம்னா 2 கிடாரி வாங்கின காசை வந்து நம்ம ஒரு கிடாரி கண்ணிலேயே எடுக்கலாங்க. இது வந்து அவங்கவுங்க வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இளம் கன்றுகளை வாங்கி விற்கலாங்க. வாங்கி விற்கிறதுல 100% லாபம் இருக்குங்க. ஆனால் வாங்கும்போது கவனமான முறையில் வாங்கணுங்க. ஏன்னா சுழி சுத்தமாக இருக்குதா, பல்லு போட்டுருக்குதா, அது மட்டும் இல்லாத மாட்டோட பால் வளத்திறம் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் மாடு வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா மாட்டை பற்றி தெரிஞ்சவங்கள அழைச்சிட்டு போய் வாங்குங்க. ஏன்னா மாடு வாங்கணும் இல்லைன்னா இந்த மாரி கிடாரி கன்றுகளை வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு மாட்டை வாங்கி வளர்ப்போங்க. ஆனால் அதை விற்கும் போது தான் சுழி சுத்தம் இல்லை, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு நிறைய காரணம் சொல்லி மாட்டோட விலையை நம்ம வாங்கின விலையோட கம்மி விலைக்கு தான் வாங்குவாங்க. ஏன்னா நாங்கள் வாங்கி அந்த மாதிரி விற்று நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மாடு வாங்கலாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை அழைச்சிட்டு போயிட்டு வாங்குங்க. தெரியாமல் போயிட்டு மாடை எதுவும் வாங்காதீங்க.
இப்போ அப்படியே காட்டுக்குள்ளே முடுக்கிட்டோங்க. இது சாயங்காலம் வரைக்குமே இந்த காட்டுக்குள்ளே தாங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கட்டி வச்செல்லாம் மேய்க்கிறது இல்லைங்க. அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுவோம். இந்த மாடுன்னு இல்லைங்க, நம்ம எல்லா மாட்டையுமே அப்படி தான் விட்டுருவோம். நம்மக்கிட்ட எத்தனை மாடு இருக்குது, எவ்வளோ பால் கறக்கும், என்ன விலைக்கு வாங்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். மேய்ச்சல் முறையில் மேய்ச்சல் நிலத்தில் தாங்க வளர்க்க போகிறோம். செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 0 தாங்க. வேணும்னா மாடு செனை பிடிச்சதுக்கு அப்புறம் கர்ப்ப காலத்தில் வேணும்னா அடர் தீவனம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். கண்டிப்பாக என்ன அடர் தீவனம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது எங்கள் கொழுந்தனார் தாங்க வாங்கியிருக்காங்க, நாங்கள் வாங்கலை. ஆனால் மேய்ச்சலுக்கு நானும் பிடிச்சிட்டு போவேன். நம்ம வீடியோஸ்லேயும் இவங்க அடிக்கடி வருவாங்க. அதை உங்ககிட்ட இப்போ சொல்லிக்கிறேன். யார் வாங்கினா என்னங்க, நம்ம தோட்டத்துக்கு வந்தால் எல்லாம் நம்ம மாடு தான். இது தாங்க நம்ம வீட்டுக்கு இப்போ வந்திருக்க புது வரவுகள். நம்மளோட வீடியோஸ்லேயும் இவங்க அடுத்தடுத்து வருவாங்க. உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் இப்போவே சொல்லிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் வரும். நீங்களும் நம்மளோட வீடியோவை உடனே பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.